அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்எல்எம் வந்து 3 வேல்யூவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ இந்த 3 வேல்யூவேஷன் ஒரு விஷயம் பண்ணுறனால, அதாவது ஒரு செமிஸ்டரில் நமக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 வேல்யூவேஷன் மினிமம் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, அந்த 2 வேல்யூவேஷனில் என்ன மார்க் எடுத்துப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் வந்தால் 3rd வேல்யூவேஷன் எப்படி போகிறாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதோடைய எல்எல்எம்மில் இந்த 3 வேல்யூவேஷன் க்ரைட்டீரியா இருக்கனால நம்மளால் ரீவேல்யூவேஷனோ டோட்டல் செக்குன்னு சொல்லக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை வாங்கி பார்க்குறதோ இல்லை ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது. இது எல்லாமே வந்து எல்எல்பி பண்ணவங்களுக்கும் 5 இயர்ஸ் பண்ணவங்களுக்கும் இந்த ரீவேல்யூவேஷன் டோட்டல் செக் பண்ணுறது, டோட்டல் வந்து திருப்பி செக் பண்ணுங்கன்னு சொல்லி மார்க் என்ஹான்சிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது, இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்க்குறதுக்கான விஷயங்கள்லாம் எல்எல்பியில் இருந்திருக்கும், 5 இயர்ஸ் கோர்ஸில் இருந்திருக்கும். பட் எல்எல்எம்ல அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கிடையாது. ஸோ 3 வேல்யூவேஷன் மெத்தட் வந்து தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதோடைய பேக்கேஜ் எல்எல்எம்மோட பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, டோட்டலாக 90 ஒர்க்கிங் டேஸ் 18 வீக்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸோட பேக்கேஜ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டே தான் உங்களுக்கு. ஆஃப்டர்நூன் மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல் டே உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபுல் டே 9 to 5 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கமிட்டடாக ஒர்க் ஆகும். அண்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் நமக்கு. அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிரெடிட் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது, சிஜிபின்னு ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்ஸ் ஒன்று இருக்குது. இது போக டாக்டர்னல் நான் டாக்டர்னல் டெசர்டேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இன்டர்னல் காம்போனன்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டோட்டலாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 100 மார்க்ஸ் எழுதுவோம். டெசர்டேஷன் 200 மார்க்ஸ் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் மார்க்ஸ் வந்து 40 மார்க்ஸ், சரிங்களா? இன்டர்னல் அசஸ்மெண்ட் காம்போனன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறது வந்து எண்டு செமிஸ்டர் எக்ஸாமினேஷன். அதாவது நமக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பரில் வந்து 60 மார்க்ஸ் 2.5 ஹார்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அவுட் ஆஃப் 4 2 கேள்வி வந்து 15 மார்க்ஸ், அவுட் ஆஃப் 4 2 கேள்வி வந்து 10 மார்க்ஸ், அவுட் ஆஃப் 4 2 கேள்வி வந்து 5 மார்க்ஸில் நம்ம எழுதுவோம். டோட்டலாக 60 மார்க்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ இது 2.5 ஹார்ஸ் வந்து எழுதணும். பட் டைம் பத்துமானா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஏன்னா பெரிய பெரிய பிக் ஆன்சர்ஸ் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸே வந்து ஒரு 1.5 to 2 பேஜஸ் எழுதுவீங்க. அப்போ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட் பண்ணால் ஒரு 10 பேஜஸ் கிட்ட வந்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு டோட்டலாக 40 பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஷேடிங்ஸ் ஆஃப் த பேப்பரில் வந்து நம்ம பண்ணுறது எழுதுறது இவாலுவேஷன்ஸ் டைமில் அதெல்லாம் இருக்கும், ரைட்? இது வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்துலேயும் 50 மார்க்கா அப்படின்னா இண்டிவிஜுவலாக ரெண்டுத்துலேயும் 50 மார்க்ஸ் எடுக்கணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்லேயும் 50 மார்க் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ்ன்னு கன்சிடர் பண்ணி. இப்போ இன்டர்னலில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதை திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இப்போ எக்ஸ்டர்னலில் வந்து 50 மார்க்ஸ் எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை அரியர் எழுதணும். ரெண்டுத்துலையும் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்னல் காம்போனண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு அட்டண்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ் இன்டர்னல், அது அட்டண்டன்ஸ்க்கு வந்து 5 மார்க்ஸ். இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 3 யூனிட் 2 யூனிட்டு 4 யூனிட்டு சேர்த்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஹெச்ஓடிஸ் வந்து பேப்பர் செட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். கிளாஸில் எழுதுவோம், இல்லை ஒரு காமன் ஹாலில் போட்டு எழுத சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 15 மார்க்ஸு. அதே மாதிரி செமினார் ப்ரெசன்டேஷன் வரைக்கும் 8 மார்க் அதுக்கு. அண்ட் லாங்கஸ்ட் டேர்ம் பேப்பர்னு ஒன்று இருக்குது. அது லாங்கஸ்ட் டேர்ம் பேப்பர் அப்படிங்கிறது எல்டிபின்னு சொல்லி அது அசைன்மெண்ட், அது வந்து 12 மார்க்கு. ஸோ இதில் மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியா ஃபார் இன்டர்னலில் வந்து 40 மார்க்ஸில் நம்ம 50 மார்க் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ எங்கே ஸ்கோர் பண்ண முடியும், அட்டண்டன்ஸ்லேயும் செமினார் ப்ரெசன்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட்டில் மட்டும் தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஒன் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுங்கிறது இந்த ஃபேக்கல்ட்டியோட மைண்ட் செட்டு. ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நான் சொன்னதை நீ ஏன் எழுதலைன்னு கேட்பாங்க. ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் நீ இலாபரேட் பண்ணியில் எழுதியிருக்கணும், நான் சொன்னதை மட்டும் ஏன் எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் நீ எழுதுறதுலாம் இஷ்டம் பண்ணிக்கு எழுதுவியா அப்படின்னு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் கேஸ் லாஸ் ஏன் எழுதலன்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் நீ ஏன் டாபிக் போட்டு எழுதலாங்குவாங்க. ஒரு சில பேர் நீ சினாப்சஸ் ஏன் ஃப்ரண்ட்டில் போட்டு எழுதாமல் அதனால தான் மார்க் 2 மார்க் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேக்கல்ட்டியோட மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த 15 மார்க்ஸுங்கிற விஷயத்தை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த இடத்துல தான் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவே முடியும்.
ஸோ இந்த அட்டண்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சாலிடாக எப்பயுமே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணாலும் ஃபேக்கல்ட்டிஸ் போடுறதான். அவங்க 8 மார்க்னா 8 மார்க்லாம் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ஓரளவுக்கு ஃபேவராக சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். லைக் அப்பார்ட் ஃப்ரம் இந்த யூனிவர்சிட்டி போக வேறு யார் படித்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் அதாவது நான் வந்து தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன் நான். ஸோ நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ 2020 to 2023 என்னுடைய பேட்ச் அந்த டைமில் முடித்தேன் நான். இப்போ இந்த அட்டண்டன்ஸுங்கிறதே 5 மார்க்ஸும் எப்படி பிரிக்கிறாங்க. அண்ட் அந்த அட்டண்டன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாகவும் நீங்கள் செமிஸ்டர் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலேஜில் போனீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் வந்து 75% மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 2.5 to 5 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு கீழே 74க்கும் கீழே இருந்தது அப்படின்னா முட்டை மார்க் தான் போடுவாங்க, 0 மார்க் போடுவாங்க. அதுவும் 70 to 74%னா 0 மார்க் அலோகேட் பண்ணி உங்களுக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து 2000 rupees காண்டனேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் மார்க் அங்கே 0வாக இருக்கும். இப்போ 75% வந்து அட்டண்டன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 2.5, 76 to 80%னா 3, 81 to 85 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.5, 86 to 90% வச்சுருந்தீங்கன்னா 4 points, அண்ட் 91 to 95%னா 4.5, அண்ட் 96 to 100% வச்சா மட்டும்தான் 5 மார்க்ஸ் வரும். இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா எங்களுடைய ஃபுல் டேயில் எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்கள் ரிசர்ச்சுக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணுவாங்க, நெட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரின்னு சொல்லி ஒரு டைம் அலோகேட் பண்ணுவாங்க, அண்டு கோர் சப்ஜெக்ட் அண்ட் எலெக்டிவ் பேப்பர்ஸ் இதெல்லாமே ஒரு நாளில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோர் பேப்பர் எடுக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கிரெடிட் மார்க்கு அதிகமாக சப்ஜெக்டில் அதிகமாக கிரெடிட் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ப்ராஸ்பெக்டஸ் போனீங்கன்னா உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு இதுதான் வந்து ப்ராஸ்பெக்டஸ், இதுதான் கிரெடிட் மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 4 கிரெடிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதாவது 16 கிரெடிட்ஸ் இருக்கும், 3 கிரெடிட் இருக்கும், 24 கிரெடிட்ஸ் இருக்கும், 12 கிரெடிட் இருக்கும், 8 கிரெடிட்ஸ் இருக்கும், 3 கிரெடிட்ஸ், 6 கிரெடிட்ஸ், இந்த மாதிரி டோட்டலாக வந்து 72 கிரெடிட்ஸ் வந்து நமக்கு டோட்டல் கிராண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த பேட்டர்ன் இந்த பிஜி ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு விஷுவலைசிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்க அந்த விஷயம். ஸோ லைக் இந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா நம்ம காலேஜில் ஃபாலோ பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி கோர் சப்ஜெக்ட் எடுக்கிற ஃபேக்கல்ட்டி வராங்க, அவங்களுக்கு ஒரு சேம் டேயில் 2 பீரியட் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் யாராவது இன்னொரு கோர் ஃபேக்கல்ட்டி வரலன்னா அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிக்கு 2 பீரியட் இருக்கும். அப்போ மொத்தமாக ஒரே நாளில் 4 வந்து இவங்களே எடுத்துடுறாங்க. அப்போது 4 எடுத்தாங்கன்னா ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்ட நாள் பார்த்து இவங்களுக்கு 4 சப்ஜெக்ட் ஒரே ஃபேக்கல்ட்டி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜில் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து அவங்க கணக்குப்படி நமக்கு அதாவது நீங்கள் வர ஒரு நாள் 10 நாள் கணக்குக்கு போயிடும். அப்போ பர்சன்டேஜ் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பர்சன்டேஜ் உண்டு. சரிங்களா? ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அட்டண்டன்ஸ் ஒவ்வொரு பீரியடும் எடுப்பாங்க. அது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுனா தான் நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணவே முடியும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அட்டண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளால் ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவே அட்டண்டன்ஸ் தான். ஸோ அட்டண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அசைன்மெண்ட் வந்து நம்ம பிபிலியோகிராஃபி, ஃபுட் நோட்ஸு ஒன்று வந்து சில பேர் சாஃப்ட் காப்பி கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஹார்ட் காப்பியாக எழுதி கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து பிபிடியோட சேர்த்து வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியோட மைண்ட் செட் பிரகாரம் தான் நம்ம வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய 3 க்ரைட்டீரியாவும் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய மார்க் ஸ்கோரிங் ஏரியா இஸ் அட்டண்டன்ஸ். இப்போது கம்மிங் டு த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பரான ஒரு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறது.
அண்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு கான்டாக்ட் பேஸஸில் எப்போயுமே இருப்பீங்க. ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து எல்எல்பி படிக்கும்போது மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க அடுத்த ஃபேக்கல்ட்டியாவோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப கமிட்டடாகவே இருப்பாங்க. எப்போ பாரு லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். எப்பயுமே ஒரு எப்படி ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மரியாதை கொடுக்குறனோ அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அதே ரெஸ்பெக்ட் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவேன். அதனால் அதில் ரெஸ்பெக்ட்னு ஒரு விஷயம் 5 இயர்ஸ் படிக்கிறவங்க, 3 இயர்ஸ் படிக்கிறவங்க, இல்லை வந்து டிஸ்டன்ஸில் யாராவது வரவங்க, இல்லை அலுமினியாக வந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா அடங்கப்பா எல்லா மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்கடா இந்த ஏன்னா வந்து 5 இயர்ஸ் முடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு என்ன லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், வெளியே பிரச்சனை எல்லாம் வந்தால் போதும்னு ஒரு விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு வந்துடும், மைண்ட் செட் வந்துடும். அது எல்எல்பி ஹானர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு அதே மைண்ட் செட் ஆகி முடிச்சா போதுமேங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து எல்லாரும் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா தைரியமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதிகப்படியான மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி அகடமிஷியன்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணால் ஒரு பெரிய ஒரு லெவல் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாதிக்கிற ஸ்டேஜில் திருப்பியும் படிக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், படிக்கிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா அகடமிக் சைடு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஏரியா. கண்டிப்பாக நீங்கள் அகடமிக் சைடு போனால் ரெகுலரில் கண்டிப்பாக செஞ்சாகணும். ரெகுலர்னு சொன்னோம்னா ஒன்லி இன் தமிழ்நாடுல வந்து தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மட்டும்தான் ரெகுலராக ப்ராப்பராக கிளாஸஸ் எடுக்கிறதா இது வரைக்கும் என்னுடைய கேட்டு விசாரித்ததில் எங்கள் காலேஜ் மட்டும்தான் அதை ப்ராப்பராக பண்ணுறாங்க. மற்ற அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. பல யூனிவர்சிட்டிஸும் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஏதோ ஒரு கண் துடைப்புக்கு வச்சு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். இட் ஜஸ்ட் அன் இன்டர்பிரிட்டேஷன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த ஃபேக்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னா எங்களுடைய காலேஜ் அப்படி கிடையாது, எங்கள் யூனிவர்சிட்டியும் அப்படி கிடையாது. லைக் வி ஆர் அகடமிக்காக வந்து வி ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப். ஸோ அகடமிக் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். யூ ஷுட் டூ சம் ரிசர்ச், அதாவது நாலேஜ் கெய்னிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், கேட்க தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. அண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் அதே மாதிரி கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நான்லாம் வந்து நான் ரொம்ப நிறையா வந்து கேதர் நாலேஜ் பண்ணது, நிறைய பேர் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் எனக்கும் நல்லாவே யூஸ் ஆச்சு, அப்ளை ஆச்சு. எனக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இதோடைய முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய பிஹெச்டி பண்ணுறதுக்கான இது முக்கியமான பேஸ் அமையும். ஸோ நம்ம டாக்டர்னல், நான் டாக்டர்னல், டெசர்டேஷன், ப்ரெசன்டேஷன்ஸ், பிபிடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது, பேட்ஜஸ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண இந்த ஸ்டேஜ் ஃபியர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். ஸோ பிஹெச்டிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் இப்போ நான் ரிசர்ச்க்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம் இங்கே அட்வான்டேஜ் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. கான் ஸ்பெண்ட் டைம் அதர் தன் த ரிசர்ச் தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ண முடியாது. ஆஃபீஸ்னு ஒரு விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. கிளைண்ட் சர்க்கிளை நீங்கள் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா சம்பாதிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்லேயும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேரேஜ் ஆகலைன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா அவருடைய சப்போர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பி. இல்லாத பட்சத்தில் அதிகமான ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபுல் டேனால் பசங்க, குழந்தைங்க, கை குழந்தைலாம் இருந்தாங்கன்னா ஃபுல் டே யாருமே பார்த்துக்க முடியாத போது உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அண்டு நீங்கள் இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ்னால் நெட்டு கிளியர் பண்ணலன்னா உங்களுக்கு அகடமிக் சைடு போகவே முடியாது. ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கான, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது மாதிரி இப்போ சூழ்நிலைகள் ஆக்கிட்டாங்க. பட் ஆஸ் பர் த யூஜிசி, அதாவது லைக் பார்த்தீங்கன்னா சார் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க வந்து ஒரு நியூஸு, யூஜிசியோட நியூஸ் தான் இது பார்க்குறீங்க. லைக் நம்ம ப்ரொஃபஸர், அதாவது மமிடாலா ஜெகதீஷ் குமார் அவர்கள் தான் சேர்மன் ஆஃப் யூஜிசி. ஸோ யூஜிசி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து 24 நவம்பர் 2023 வந்த ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு பர்டிகுலர் இதில்னா, யூஜிசி சீஃப் வந்து ஃப்ளாக்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஷார்ட்டேஜ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
அதாவது என்னென்னா ஃபேக்கல்ட்டிஸ் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் நினச்சிருப்பீங்க, 5-10%லாம் 80% வேக்கன்சிஸ் வந்து இருக்கான். டேக்கிங் டோல் ஆன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறார். சேஸ் 80% வேக்கன்சிஸ் டேக்கிங் டோல் ஆன் குவாலிட்டி ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா யூஜிசியோட சேர்பர்சன் சொல்லியிருக்காரு. இவர் வந்து லிங்க்டின் அண்டு ட்விட்டர்லலாம் அப்பப்போ வந்து ஹீஸ் கிவிங் லாட் ஆஃப் இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள் அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா வந்து கொடுக்குறாரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் த பர்சன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் யூ கேன் ஃபாலோ சர்ச் அவருடைய அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் பர் சேர்பர்சனோட ஆர்டிக்கல், அதாவது இந்த இயர் நவம்பர் வந்த ஆர்டிக்கல் பிரகாரம் ஹீ சேஸ் தட் லைக் குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் மாதிரியான விஷயமும் சரி, இல்லை ரிசர்ச் இன்னோவேஷன் மாதிரியான விஷயங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் சரி, இப்போ வந்து நீட் ஆஃப் த ஹாரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னும் ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது இல்லையா, அது கன்சர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஆடிங் டு தட் பாயிண்ட் என்னென்னா, ஃப்ராடுலண்ட்டாக காலேஜ் வச்சு நடத்துறது, லைக் பார்த்திங்கன்னா லைக் போகஸ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறது, ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படையில் இருக்கிறனால ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வராதனால இதெல்லாம் பல தடவை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து லைக் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் வைங்கன்னு அவங்க சைடு கொடுத்தாலுமே நிறைய இடத்துல வந்து லேகிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா, நான் இன்டெப்த்தாக இன்னும் போக விரும்பல. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தாலும் நமக்கு இந்த நெட்டு செட்டு ஸ்லெட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டு வைஸ் நடத்துகிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாவை பொறுத்த வரைக்கும் வச்சு பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷம் அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படிச்சுட்டு எல்எல்பி படிக்கும் போதே ஃபேக்கல்ட்டிஸ் எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நடக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணதில் பாஸ் பண்ணேன்னு சொன்னார். அண்டு நெட்டில் வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். பட் மற்றபடி நான் வேறு யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தான் எல்லோரும் பாஸ் பண்ணுறாங்க. அப்படியே பாஸ் பண்ணி வரவங்களுக்கும் எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட பிஹேவ் பண்ணணும், எப்படி கிளாஸ் நடத்தணும் அங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லாக லேகிங். ஸோ நெட்டுங்கிற விஷயம் வந்து they should have kept something in an interpreted and innovative way to the application. ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்ளை பண்ணி நெட் எலிஜிபிலிட்டி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு 8 யூனிட் 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அவங்கள மோல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கணும். அதை செக் பண்ணலாம். எப்படி கிளாஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஃபியர் ஃபேக்டர் இல்லாமல் எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க, ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்களாங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க செக் பண்ணலாம். இல்லை உங்கள் பிஹெச்டி மாதிரியான விஷயங்களை அடுத்து செய்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணுறது உங்களுக்கு ரெடியாக இருக்காங்களா இன்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னா ஓகேவா, அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லா சப்ஜெக்டும் வச்சு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அண்ட் ஒரு ஃபெயிலியர் மெத்தடாக தான் நான் பார்க்குறேன், பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா நெட்டு கிளியர் பண்ண பாதி ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து கிளாஸில் ஃபியர், கிளாஸ் நடத்தாமல் இருக்கிறது, படிக்காமல் வந்து நிற்கிறது, பசங்களை வந்து லைக் டார்ச்சர் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, இல் ட்ரீட்டட் பண்ணுறது, லைக் ஒரு மாரல் எத்திக்கல் இல்லாமல் நடந்துக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெட்டில் பாஸ் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். ஸோ பேசிக் குவாலிட்டி அண்ட் ஹியூமன் குவாலிட்டியை நெட்டு எழுதின பாதி பேருக்கு இல்லைங்கிற விஷயத்த நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், அதுதான் உண்மை. ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேஸ் மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும் போது உங்களுக்கே புரியும். ஸோ நெட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் கான்செப்ட் அக்கார்டிங் டு மீ ஆஸ் அ அகடமிஷியன் ஆஸ் வெல் அஸ் ஒரு ரிசர்ச்சராக. ஐ ஃபீல் நெட் இஸ் அ கம்ப்ளீட் பிளண்டர். அண்டு இப்போது வந்து இவங்க வைக்கக்கூடிய செட்டோ ஸ்லெட்டோ ஐ டோன்ட் ஃபீல் ஸோ. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்கன்னா ஒரு கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு இருக்கணும். அண்ட் பேப்பர் பப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய நேரங்களில் வந்து நிறைய விஷயங்களை மறந்துடுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். படிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு பாயிண்டில் வந்து ப்ராக்டிகாலிட்டி விஷயத்தை மறந்துடுவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஸோ தியரி இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிகாலிட்டி தான். இவங்க ரெண்டுத்தையும் வந்து ஒரு கேப்பாக வந்து இவங்களாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து அப்படி தான் நம்ம எல்லோரும் விஷுவலைஸ் பண்ணுறோம்.
அந்த மாதிரி தான் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ திஸ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இஸ் எவ்ரிதிங் இஸ் சேம் பாண்டு தான். அது வந்து ஹியூமன் இன்ட்ரப்ஷன் இருக்கனால தான் அந்த பிரச்சனை வருது. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, பாண்டிங் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து நில்லாக இருக்கும். அதுவும் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு எப்படின்னா, நெட்டு முடிச்சிட்டோம் பெரிய ஒரு தலகணத்தில் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வே அவுட் கொடுத்துட்றாங்க. அவங்க டேரக்ட் இன்டர்வியூ வச்சிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு லெத்தாஜிக்னஸ்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெட்டு முடித்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு லெத்தாஜிக்னஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், டீச் பண்ணணும், நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மாணவர்களுக்கு இருக்கிறோம், நம்ம வந்து அந்த டைமை வந்து குவாலிட்டியாக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. டைமை ஓட்டுறதுக்கு வராங்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும், அப்படி தான் ரீசெண்டாக வராங்க. அதுதான் யூஜிசிலே வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லைன்னு அவர் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அண்டு இது வந்து ஹையர் எஜுகேஷனில் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையும் அது மாதிரி தான் மாற்றிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என் காலேஜை சேரணும்னா நெட்டு வச்சா தான் உள்ளே அலோவ் பண்ணுவேங்கிற மாதிரி இவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஆனால் ஆஸ் பர் த நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 80% வந்து வேக்கன்சி இருக்குது, எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க, 2 பேரை வச்சுட்டு வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து இஃபெக்டிவாக இருக்கா இல்லையானா அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல், யூனிவர்சிட்டி ப்ரொஃபைலில் இத்தனை பேர் படிச்சிருக்கவங்க, அவங்க படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்கியிருக்காங்கன்னு இருந்தால் மட்டும் போதுமே நினைக்கிறாங்க. தவிர மற்றபடி அவங்க நடத்துகிறாங்களா நடத்தலையா, கிளாஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை பற்றி நினைக்கிறாங்கிற ஒரு கவலையே கிடையாது. மேக்ஸிமம் டார்கெட்டிங் லைக் இன்சல்ட்டிங் மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ஆஸ் பேட் மோர் தென் அ பப்ளிக் ஹூ டசன்ட் ஹாவ் அ நாலேஜ் ஆர் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போது இது போக என்னென்னா, ஒரு கிளைண்ட் சர்க்கிள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காது, ஹெல்த் விஷயம் அடி வாங்கும், இஷ்யூஸ் அட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கனால உங்களுக்கால மிங்கிள் ஆகவே முடியாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் வரும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இஷ்யூவில் நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கும் தள்ளப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஃபுல் டைம் கமிட்மெண்ட்டாக ஒரு எஜுகேஷனை மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் இன்கம் சோர்ஸ்னு ஒரு விஷயம் வராது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்போது இன்கம் சோர்ஸ் ஒருத்தவங்க ஃபேமிலியிலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க பேர்டனாக தான் நினைப்பாங்க. ஸோ இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எக்ஸ்டர்னல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மார்க்ஸ் வந்து ஆன்சர், அதாவது த மார்க்ஸ் அவார்டட் டு தட் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஷால் பி ஆவரேஜ் ஆஃப் த 2 இவாலுவேஷன்ஸ். ஸோ 2 இவாலுவேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 இவாலுவேஷன்ஸில் ஆவரேஜ் மார்க்கை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 2 இவாலுவேஷனுக்கும் 15 மார்க்கோ இல்லை 15 மார்க்குக்கு மேலே போச்சுன்னா தேர்ட் எக்ஸாமினர் வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செக் பண்ணி ஆவரேஜ் ஆஃப் த ஹையர் ஆஃப் த 2 வேல்யூவேஷன்ஸ் வில் பி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க க்ரைட்டீரியா படி எது அதிகமாக வருதோ அதுதான் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி we don't have revaluation, we don't have total marks கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணேன் பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனல் செமிஸ்டரில் எழுதின 2 எக்ஸாம்ஸையுமே வந்து ஆர்டிஐ போட்டு அப்ளை பண்ணி என் காலேஜ் மூலிமா கொரியரில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொரியர் ஷீட்ஸில் வந்து எனக்கு கிடச்சிது. ஃப்ரம் த யூனிவர்சிட்டி எனக்கு கிடச்சிது. ஃப்ரம் த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து எனக்கு வந்து நான் ஆர்டிஐ வந்து எப்போ போட்டிருந்தேன்னா 13/1/2023 போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க 5/4/2023 எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நான் டிடி எடுத்து 100 rupees பே பண்ணி தான் ஆர்டிஐ போட்டேன். அண்டு இந்த அமௌண்ட்டு இன் பிட்வீனில் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான அமௌண்ட்டு போடணும்னு சொன்னாங்க. நான் 200 rupees வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்புறமா எனக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு கிடச்சிது, வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. ஸோ நான் எழுதின 2 சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இப்போ அதுதான் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். ஸோ நான் எழுதின பேப்பரை பார்க்கும்போது எனக்கு எதுவும் இல்லை, ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இவாலுவேஷன் பண்ணவங்க வந்து மார்க் வந்து ஜென்யூனாக ஓரளவுக்கு போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் வந்து செகண்ட் வேல்யூவேஷனில் பண்ணவங்க வந்து ஏதோ வேணும்னே மார்க் வந்து கம்மியாக போடணுங்கிறதுக்காக வந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஹையஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க இருக்கிறதுலே வந்து ஆவரேஜ்னு சொல்கிற பேரில் வந்து ஏதோ காமெடி பண்ணி வச்சுருந்தனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி என்ன மாதிரி இல்லை, நிறைய பேருக்கும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து லைக் 9th டிபார்ட்மெண்ட் ஆஃப்
டாக்ஸேஷன் லாவில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போது இது வந்து 5.5ங்கிறது வந்து பாயிண்டில் வந்து செமிஸ்டர் எண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இதான் என்னுடைய கொஷின் பேப்பர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 மார்க்ஸ் வந்து 2 15 மார்க்ஸ் எழுதுவோம், 20 மார்க்ஸ்க்கு 2 10 மார்க்ஸ் எழுதுவோம், 5 மார்க்ஸ்க்கு 2 5 மார்க்ஸ் நாங்கள் எழுதுவோம். இப்போது அடுத்து போயிடுவோம். ஸோ இது கொஷின் பேப்பர். இப்போது வேல்யூவேஷன் போட்ட மார்க்ஸ் உங்களுக்கு விஷுவலைஸ் காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் எல்லோரும் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக தான் என்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் செகண்ட் வேல்யூவேஷன் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எப்போ எக்ஸாம் நடந்தது? ஆகஸ்ட் மாதம் 2022 தான் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. ஸோ அவங்க டிசம்பர் மாதம் தான் எங்களுக்கு ரிசல்ட்டே விட்டாங்க. அண்டு அந்த அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் என்னுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் ரிசல்ட் கிட்டத்தட்ட கிட்ட தான் அப்படி தான் அந்த டைமில் தான் வந்துச்சு. ஸோ டிசம்பர் மாதம் தான் ரிசல்ட், எண்ட் ஆஃப் த டிசம்பரில் தான் விட்டாங்களே ரிசல்ட்டே விட்டாங்க. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ரிசல்ட்டுக்காக. ரொம்ப டிசப்பாயிண்டடாகவும் இருந்துச்சு. ஏன்னா வேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுற மார்க்கே எல்லாமே கம்மியாக தான் போடுவாங்க. எங்கள் காலேஜ் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து மார்க் அதிகமாகலாம் போட மாட்டாங்க. ரொம்ப ஆவரேஜ் மார்க்காகவும் ரொம்ப பிலோ ஆவரேஜுக்கும் நடுவில் தான் மார்க்ஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதிகமான மார்க் வருதுன்னா தென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரியலி கேப்பபிள்னு வச்சுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் இன் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் அவங்களுடைய அப்டேட்ஸ், அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் வேல்யூவேஷனில் போட்டிருக்காங்க இவங்க 9 மார்க் போட்ட இடத்துல செகண்ட் வேல்யூவேஷனில் 6 மார்க் போட்டிருக்காங்க. 7 மார்க் போட்ட இடத்துல வந்து 6 மார்க் போட்டிருக்காங்க. 4 மார்க்கு 4 மார்க்கு, 4 மார்க் போடுற இடத்துல 3 மார்க்கு, 3 மார்க் போடுற இடத்துல 1.5 மார்க்கு, 4 மார்க் போடுற இடத்துல 2.5 மார்க்கு இப்படி போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த வேல்யூவேஷன் ஓகே, பட் எழுதின அதாவது நடத்துகிற கிளாஸுக்கும் எழுதுகிற மார்க்ஸ்க்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவேஷன் இஸ் நாட் ஸோ ஃபார் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து இன்னொரு சப்ஜெக்ட், இது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் டாக்ஸேஷன் சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 6 மார்க் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 10 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 7 மார்க் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 6 மார்க் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 7 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 6 மார்க் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 4 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 2.5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 3 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க 2.5 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏன் இவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. நான் ஆர்டிஐயில் போட்டு நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தேன், காலேஜில் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ப்ராப்பராக தான் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்களா, வேல்யூவேஷன்ஸ்லாம் ப்ராப்பரான ஆளை வச்சு தான் பண்ணீங்களாங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்க எல்லாம் நார்ம்ஸ் படி தான் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அதுக்கு மேலே நான் படித்த காலேஜ், அதுக்கு மேலே நான் வந்து அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா லைக் இந்த 3 வேல்யூவேஷன் அவேர்னஸை வந்து எனக்கு அந்த டைமில் இலாபரேட்டாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு இலாபரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது எடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். லைக் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் உங்கள் பர்சனல் இண்டிபெண்ட் அண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இருக்கும்போது தான் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மற்ற காலேஜஸ் மாதிரியோ இல்லை மற்ற இது மாதிரி லிபரலாக மேக்ஸிமம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லைக் காலேஜ் முடிச்சிருக்க மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக அவங்க சொல்லுவாங்க. அண்ட் வென் யூ சூஸ் திஸ் லைக் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரியான வேல்யூவேஷன் வந்து டஃபராக தான் இருக்கும். நான் என்னுடைய ஆன்சர்ஸ் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எப்படி என்னுடைய ஆன்சர்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஆல்சோ இன் அ பொசிஷன் டு நோ ஓகே இப்படி தான் எழுதியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது நான் வந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு எழுதியிருக்கேன். செக்ஷன் என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி எழுதும் போது எக்ஸாம்ஸ் எழுதும் போது பார்த்திங்கன்னா அதிகமான அன்பிரடிக்டபிளான ஒரு கண்டிஷனில் இருந்தது. சரியான மழை. ஏன்னா அவங்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அலர்ட்லாம் விட்டுருந்தாங்க.
எங்களுக்கு மார்னிங் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரைக்குமே வந்து எங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இல்லை. எக்ஸாம்ஸ் நடக்குமானே எங்களுக்கு தெரியல. அப்படி தான் உள்ளே போனோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மலையில் நிறைய பேர் ஹால் டிக்கெட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான்லாம் அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக தான் போய் உட்காந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டே வந்தோம். லிட்ரலாக தான் உண்மை. 2 எக்ஸாம் தான் கோர் எக்ஸாம்ஸ், ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த 2 எக்ஸாம்னும் சரியான மழை, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் நாங்கள் போய் எழுதுனா போதும் அப்படிங்கிற ஒரு இதில் போய் நாங்கள் எழுத போனோம். ஸோ நான் 5 மார்க்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். செக்ஷனு, கீவேர்ட்ஸு, என்ன இது பர்டிகுலர் என்ன செக்ஷனில் அது பேசியிருக்கு, என்ன ஆக்டிவில் பேசியிருக்கு, அண்டு என்ன கண்ட்ரி, அதோடைய இது என்ன, சாப்டர் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன், அதோடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது ஒரு 5 மார்க்ஸ்க்கு 2 பக்கம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 5 மார்க்ஸ் எழுதியிருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரியில் பற்றி பேசியிருக்காங்க, செக்ஷன் என்ன, கீவேர்ட்ஸ் என்ன, டெஃபினேஷன்ஸ் என்ன, அண்டு அதை பற்றின கிராஸ் இன்கம் பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கிற மாதிரியான 1.5 பக்கத்துக்கு நான் 5 மார்க்ஸ் வந்து எழுதியிருக்கேன். இப்போ 30 மார்க்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். பார்ட் ஏ 30 மார்க்ஸ், அதாவது லைக் என்னுடைய நம்பர், கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் நம்பரு அண்டு சினாப்சிஸு, அப்புறம் அதோடைய இன்ட்ரடக்ஷன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன, அப்புறம் ஒரு சார்ட்டு, ஒரு டயக்ராம் சார்ட்டு, அப்புறம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, அப்புறமா ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அண்ட் வந்து என்ன மாதிரியான கோட்ஸ் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இது வந்து ஐன்ஸ்டீனோட கோட்டும் இன்னொருத்தருடைய கோட்டும் நான் இப்போ எழுதுனது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதர் பெர்ஸ்பெக்டிவ், டைரக்ட் டேக்ஸ்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, காம்ப்ளிசிட்டினா என்ன, அண்ட் வந்து கேஸ் லாஸ்னால் வந்து ஒரு சில கேஸ் லாஸ் எழுதியிருக்கேன். டைம் இல்லாதனால ரஷ்அப் பண்ணி கிறுக்கி விட்ருக்கேன். அண்ட் சஜஷன்ஸ் என்ன அண்ட் கன்க்ளூஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மார்க்ஸ். எத்தனை பக்கம், 1 2 3 4 5 6 7 8 பேஜஸ்க்கு 8 சைட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் 8 சைட்ஸ் 8 இல்லை 9 சைட்ஸ் எழுதியிருக்கேன் டோட்டலாக. அண்டு அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து அடுத்து வந்து அண்ட் ப்ரிவிலேஜஸ், அது கிட்டத்தட்ட 10 பேஜஸ்க்கு எழுதியிருக்கேன். அண்ட் வந்து இப்போது அடுத்து வந்து இன்னொரு 15 மார்க்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இன் சிங்கப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுதியிருக்கேன். சினாப்சிஸ், இன்ட்ரடக்ஷன், அண்டு ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்படி இருக்குது, கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன மாதிரியான டாக்ஸஸ் இருக்குது, அதோடைய லிஸ்ட் எத்தனாவது 7th ஷெட்யூல் எழுதியிருக்கேன். அண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க, அண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டிஆரோட நம்பர்ஸ் என்ன, 1 3B அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்டு சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னு, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ளைனா என்ன, டெஃபினிஷன்ஸ் எழுதியிருக்கேன். அண்டு சப்ளையோட டெஃபினிஷன்ஸ் போக லைக் மாடர்னில் இருக்கக்கூடிய இவல்யூஷன் இஷ்யூஸ் என்னன்னு எழுதியிருக்கேன். அண்டு வந்து இந்தியா அண்ட் சிங்கப்பூரோட கம்பேரிசன் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆன்சர் இது இருக்குது, புக்லெட், நான் அதை பார்த்து படிக்கிறேன். அண்ட் வந்து அதாவது இந்தியாவில் வந்து சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி அதோட இயர்ஸ் எல்லாம் போட்டு அதை இலாபரேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஃபினான்ஸ் ஆக்ட்டு அதை பற்றி அண்ட் கேஸ் லாஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் இந்தியான்னு சொல்லிவிட்டு அந்த ஆக்ட் கம்பேரிசனு ஓல்டஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து இது ஓல்டஸ்ட் டு இந்தியா வந்து சிங்கப்பூர்து வந்து இட்ஸ் லைக் சம்திங் ஓல்டஸ்ட் டு இந்தியா. அண்ட் இது வந்து இந்தியாவில் வந்தது ரீசெண்ட் ஆக்ட் தான், இப்போ வந்து 2017 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பாயிண்ட் ஹிண்ட் அவ்வளோதான் எழுத முடியும். ஏன்னா 2.5 மணி நேரத்தில் வந்து கவர் பண்ணுறது இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் லாஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 பேஜஸ் வந்து 15 மார்க்ஸ்க்கு எழுதியிருக்கேன் நான். அண்ட் இப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ வந்து 10 மார்க்ஸ் கொஷின்னா ஒரு 5 பக்கம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சஜஷன்ஸோடு சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இப்படி தான் என்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது அடுத்த இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் டாக்ஸேஷன். ஸோ இப்போ வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், கேட்டு, கேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அது என்ன WTO இன்ட்ரடக்ஷன், WTOனா என்ன, அதோடைய டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதான் அவ்வளோதான் பாயிண்ட் வைஸாக தான் போட்டு எழுத முடியும். அண்ட் டிஎஸ்எம் மெக்கானிசம்னா என்ன, ஏன்னா வந்து அந்த எக்ஸாம் எழுதும் போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1க்கு 2 வாட்டி வந்து கையெழுத்து வாங்குவாங்க.
நம்ம கோடிங் ஷீட்டில் கோடிங்ஸ் வந்து எழுதணும், ஃப்ரண்ட் ஷீட் இருக்கும், அதை நம்ம கோடிங்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போக தான் நம்ம அது எக்ஸாம் எழுதும் போது நம்ம அந்த கொஞ்சம் கொஸ்டினை கொஞ்சம் யோசிக்கணும். அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் எழுதுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். அரை மணி நேரம் இதை யோசிக்கிறதுக்கும் இதை ஃப்ரேம் பண்ணி பின்னாடி அந்த நோட்ஸ் எழுதுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும். அப்போ 2 மணி நேரத்தில் நம்ம இந்த எல்லா கேள்வியும் எழுதணும். நம்ம நல்ல நேரத்தில் எழுதும் போது அரை மணி நேரம் ஆகும் ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதுறது டிக்டேஷன் பண்ணாவே. அப்போது வந்து இவ்வளோ பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் எப்படி எழுத முடியும்னா கிறுக்கத்தான் முடியும். அப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து எப்போ WTO வந்து டெவலப் பண்ணாங்க ஹிண்ட்டு. அப்புறம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா என்ன, கேஸ் லாஸ் என்னெல்லாம் கேஸ் லாஸ் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 கேஸ் லாஸ் கொடுத்து கன்க்ளூஷனோட முடிச்சிருக்கேன். இன்னொரு 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சினாப்சிஸில் ஆன்டி டம்பிங்னா என்ன, ப்ரொவிஷன்ஸ் என்ன, கேஸ் லாஸ் என்ன, ஆன்டி டம்பிங்னா என்ன, அண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ரூல் 5, 6, 7 அதை 8 எல்லாம் என்ன பேசுது, ரூல் 2B என்ன பேசுது, 2C என்ன பேசுது, கேஸ் லாஸ் என்னெல்லாம். கேஸ் லாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கேஸ் லாஸ் பற்றி நான் கொடுத்துருக்கேன். 8 கேஸ் லாஸ் கொடுத்து கன்க்ளூஷன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கேன். அண்ட் வந்து பார்ட் பி எடுத்துக்கிட்டோம்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் கேள்வியும் வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்ட்டுங்க. நான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். அது ஆன்டி டம்பிங் டியூட்டிங்கிறது ஒரு தனி யூனிட்டு, சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறது ஒரு தனி யூனிட்டு, கவுண்டர்வெயிலிங் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு தனி யூனிட்டு. எல்லா 3 யூனிட்டையும் சேர்த்து ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுவீங்கன்னா நீங்கள் இப்படி தான் போட்டு எழுதாகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் அது போக ஃபைனல் ஃபைண்டிங்ஸ் என்ன, இன்வெஸ்டிகேஷன் என்ன, டியூட்டி என்ன, நீட் என்ன, கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி எழுதி முடிச்சிருக்கேங்க. இப்போ இது மட்டும் எழுதுறதுக்கு இந்த போட்டு யோசிச்சு அந்த டெஃபினிஷன்ஸ் எங்கே இருக்குது, எங்கெங்கே அந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க, ரூலில் இது எங்கே வந்திருக்கு, இந்த ரூல் எத்தனாவது ரூலு, இதெல்லாம் எடுத்து இலாபரேட் பண்ணி ரிவ்யூ எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாளுக்குள்ளே அது முடியுது அப்படின்னா எழுதுறதுலாம் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப வந்து அந்த டைமில் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரணும். டக்குன்னு எழுதணும் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பி 10 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா லைக் இன்ட்ரடக்ஷன், டிஜிடிஆர்னா என்னது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, அதோடைய அப்ரிவேஷன்ஸு, அதில் அப்ரிவேஷன்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அதோடைய பவர்ஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் வந்து மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னால் என்ன, சிங்கிள் விண்டோ பாடினா யார், அண்டு அதை பற்றிலாம் கொடுத்துட்டு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ்னால் என்னது, லைக் ஆர்டிக்கல்னால் என்னது அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்து பவர்ஸ் என்னலாம், இன்ஸ்பெக்ட், அப்பாயிண்ட், டிஸ்பியூட் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பாயிண்ட் வைஸாக நான் எழுதியிருக்கேன். கன்க்ளூஷன் போட்டு 10 மார்க்ஸ்க்கு முடிச்சிருக்கேன். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரினா என்ன, அது என்ன 5 மார்க் கொஷினு, ரூலு எத்தனாவது ரூலில் வருது, கீவேர்ட்ஸ் என்ன, அதோடைய ரூலோட டெஃபினேஷன்ஸ் என்ன, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 5 மார்க் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் சொல்ல ஒரு கொஸ்டினுக்கு கான்செப்ட் என்ன கான்செப்ட்டு, அக்ரிமெண்ட் எந்த அக்ரிமெண்ட்லேருந்து இது வந்திருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன மாதிரியான ஃபாரின் ஆர்டிகல்ஸ் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ், கன்சூமர் சாய்ஸு, மோனோபோலி பற்றிலாம் சொல்லி அதில் ஒரு 2 கேஸ் லாஸை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய எக்ஸாம்ஸை நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஆர்டிஐ போட்டு என்னுடைய ஆன்சர் பேப்பரை வந்து நான் வாங்கினதை உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 40 பேஜஸ் இருக்கும். 40 ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 40 இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோம். ஏன் இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா லைக் நாங்கள் சஃபர் ஆனது வந்து அந்தளவுக்கு சஃபர் ஆனோம். ஏன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அண்ட் கோவிட் சுச்சுவேஷனுக்கு வந்து எதுவுமே தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து சரி இவங்க ஆஃப்லைன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வருவோம், டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன், நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஆன்லைன் சொல்லி பார்த்தோன்னா ஆஃப்லைனில் கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறமா ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கானே தெரியல. மற்ற காலேஜஸ்க்கெலாம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அகடமிக் சைடில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரெஷரைஸாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த 3 வேல்யூவேஷன் மெத்தடாலஜி சொல்லுவாங்க, வேல்யூவேஷன் இருக்குது 2 வேல்யூவேஷன் பண்ணுவோம், ஆனால் இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சு யாரும் சொல்லலை. நான் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கனால நான் உங்களுக்கு இது சொல்லணும். ஏன்னா ஒரு குட் ரிசர்ச்சராக ஐ ஷுட் கிவ் யூ த பாத் ஸோ தட் அந்த பாத்தை நீங்கள் வந்து கடந்து நீங்கள் இன்னும் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து மைண்ட் ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
நமக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிரும். இது எல்லாமே ஒரு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணி வரது கஷ்டமாகவும் டிப்ரெஷன்லேயும் உள்ளே போயிடும். அப்புறம் அந்த டிப்ரெஷனில் இருந்து கவுன்சிலிங் எடுத்து ரெக்கவர் ஆகி நீங்கள் திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வரணும் அப்படின்னா, எல்லாரோட பாசமும், எல்லாரோடைய அரவணைப்பும், எல்லாரோடைய அன்பும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தேவைப்படும். எனக்கு வந்து நிறையா பார்த்திங்கன்னா மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் அடாப்ட் பண்ணுறதுனாலையும், ப்ரேயர்ஸ், வாலண்ட்ரி இந்த மாதிரிலாம் பண்ணனால எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆனாங்க, நிறைய பேர் ரொம்ப அழுதாங்க. இதெல்லாம் உண்மை. நீங்கள் வந்து எல்எம் படிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டே எல்எல்எம் எப்படி போகிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி வராங்கன்னு கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். நாங்கள் இப்படிலாம் சஃபர் ஆகி தான் படித்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரோம். பட்டு முடிச்சுட்டு வந்தாலும் நார்மலாக 1 வருஷம் படித்தவங்க, இல்லை டிப்ளமோ கோர்ஸில் முடித்தவங்க எல்எல்எம் டிகிரி போட்டுட்டு வரும்போது எங்களுடைய மதிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, லைக் ஆல்வேஸ் வி ஸ்டாண்ட் அஹெட் அதிகம் தான். ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே பண்ணோன்னா எங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் எங்கே கேள்வி கேட்டாலும் என்னால் ரிசர்ச் பண்ண முடியும், எங்கே டாபிக் எடுத்து கொடுத்தாலும் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர்னால பண்ண முடியாது. ஃப்ளூக்லேயும் லக்லேயும் பாஸ் பண்ணுறவங்க ஓவரால் டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி எஜுகேஷன் தர முடியாது. ஸோ பெஸ்ட்டான குவாலிட்டி வேணும் அப்படின்னா பெஸ்ட்டான விஷயங்களை தான் அடாப்ட் பண்ணணும். ஆஸ் அ ஒரு வெல் வெர்ஸ்ட் ஒரு ரிசர்ச்சராக அப்படிங்கிறத சொல்லி பதிவை முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.